வணக்கங்க, என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் GAT கோல்டு அனாலிசிஸ் தமிழ். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் XAUS சேனலில் இருக்கேன், டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸுக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா $3,316 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று நம்மளுக்கு என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்ளை ஓகேங்களா, ஸோ 3468 3424 ஓகேங்களா, இது வந்து ஒரு சப்ளை ஏரியாவே ஆக்ட் ஆகும். இந்த சப்ளை ஏரியாவை ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதா இல்லைனா வந்து உடச்சி மேலே போகிறானான்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கான். ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று கேண்டில் நம்மளுக்கு பியரிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பியரிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தற்போதைக்கு சரிங்களா, தற்போதைக்கு நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது செல் ட்ரெண்டுக்கு மாற ட்ரை பண்ணுது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ் நோக்கி தான் வரும். ஸோ என்னுடைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3200 ஓகேங்களா, ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கோங்க. ஸோ 3200 பிரேக் பண்ணும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு. அது ஒன்று இன்றைக்கே பிரேக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சைடுவேல நின்றுட்டு மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் மேலே பம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்மளுக்கு உடைக்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீக்லி கேண்டலில் பாருங்கள், ஸோ ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டில் இது வரைக்குமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அப்போது ஒரு வேளை நம்மளுக்கு ப்ரைஸ் இதே இடத்துல இந்த வாரம், அதாவது இன்றைக்கி நின்றுட்டா கூட நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லோவை உடச்சிட்டு நல்ல ஒரு ட்ராப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 ஹவரில் நம்மளுக்கு இங்கே ஒரு சப்ளை ஏரியா வேறு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 3379 3414. ஓகேங்களா, இது ஒரு சப்ளை ஏரியாவை ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்றோட ட்ராப் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஹைலேருந்து இந்த லோ ஓகேங்களா எடுத்திங்கன்னா ஒரு நிமிஷங்க. ஓகே, இந்த ஹைலேருந்து இந்த லோ எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட வந்து $126 3% வந்து நேற்று ஒரே நாளில் வந்து ட்ராப் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது இப்போ ப்ரீவியஸோட கேண்டலோட லோக்கு கீழே கூட ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டான். ஓகேங்களா, இன்றைக்கி எனக்கு என்னென்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் மோடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கன்சல்டேஷன் மோடில் இருந்தான்னா மண்டே நம்மளுக்கு ஒரு பம்பு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீக்லேயே நம்மளுக்கு கீழே லோ எடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3379 $3414. கீழே இருக்க டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 3134 3103. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இதை நோக்கி தான் வருது அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் விட சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓனலிஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓனலிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.